ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த உளுந்து கஞ்சி செய்கிறதுக்காக 2 கப் தோல் உரிக்காத முழு உளுந்து எடுத்துக்கிட்டேன், கருப்புளுந்து. அதோட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்காக. இப்போ ஒரு பேனில் இந்த உளுந்தையும் ஏலக்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்து கஞ்சியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதனால் நம்ம பாடியில் இருக்க பெயின், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்க்கு மெயினாக இது ரொம்ப பெஸ்ட் மெடிசன் ஃபார் பீரியட்ஸ் பெயின் ரிலீவ் பண்ணதுக்கு. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி ஃபைன் பவுடராக ரோஸ்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்காரு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதை மினிமம் 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். மார்னிங் ட்ரிங்காவோ இல்லை ஈவினிங் ஹெல்த்தி ட்ரிங்காவோ நம்ம யூஸ் பண்ணி குடிக்கலாம். வாங்க நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரீமிக்ஸ் பவுடரை வச்சு நம்ம உளுந்து கஞ்சி செய்யலாம். இப்போ ஒரு பவுலில் 2 to 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுமாரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் கழிச்சு நல்லா பொங்கி வரும்போது ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே கூட குடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது தினமும் நம்ம ஃபுட் ஹேபிட்டில் சேர்க்கும் போது நம்மளுக்கு போன் சம்மந்தமான பெயின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.